இது மட்டும் இல்ல, இந்த மது வணிகத்தை குறைக்கணும். இந்த தவேக அரசு வருவதற்கு முன்பு அவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன, நாங்க பூரண மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வருவோம், மதுவை குறைப்போம். ஆனா அவங்க செய்யற நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மது வணிகத்தை அதிகப்படுத்துவதற்காக பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக மான்டேக் சிங் அலுவாலியாவை இன்னும் கூடுதல் தமிழ்நாட்டுக்கு வருவாய் எப்படி கூட்டலாம் என்று அதற்கு அவர் தலைமையிலே ஒரு குழு, ஐவர் குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நாலாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலான்னு அந்த குழுவுக்கு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதே போன்ற இப்போ டாஸ்மார்க்ல செயலி அப்ளிகேஷன் கொடுத்து அதுல ஆன்லைன்ல புக்கிங் செய்யலாம், டாஸ்மார்க் தனியார் கிட்ட விற்கலான்னு அந்த மாதிரி திட்டங்கள், இதெல்லாம் தேவையில்லாது. இதனாலதான் இப்ப இவ்வளவு கொலைகள் வந்திருக்கிறது காரணம் இதுதான். திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணமே கடந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, கொலை அங்கங்க அன்றாடம் பல கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் அத்துணை மக்களும் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். இப்போ அந்த பிரச்சனையில இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும், முதலமைச்சர் அவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தணும். காவல்துறை அவர் கீழே தான் இருக்கு, அதனால இதை கொஞ்சம் முதலமைச்சர் அவர்கள் பார்க்க வேண்டும்.